நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. பொங்கல் வாழ்த்துக்கள். என்னண்ணா என்னதான் எதிர்பார்த்தீங்களா? சரி ரைட், ஒண்ணும் இல்ல, முதல்ல முடியை வெட்டிட்டு வாங்க. முடியெல்லாம் வெட்டி நீட்டாங்க. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, முடியை வெட்டிட்டு நல்லா நீட்டா பொங்கல் அன்னைக்கு நல்லா உங்க கஷ்டத்தை தீர்ப்போம். சரியா சரியா? அப்ப முடியை வெட்டிட்டு நல்லா நீட்டா குளிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். பாருங்க, நல்லா ஆயிட்டீங்களா? அழகா இருக்கீங்க. சரி, போய் ட்ரெஸ் வாங்கிட்டு, பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் எல்லாமே. சரியா? சட்டை முழுக்கை வேணுமா அரைக்கையா? அரைக்கை சட்டை. அரைக்கை சட்டை ஓகே, அதே எடுத்துக்கோங்க. ஹாப்பி பொங்கல்ண்ணா. ஹாப்பி பொங்கல். ஷர்ட் போடவுமே சூப்பரா ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஷர்ட் சூப்பரா இருக்கா? அவ்வளவுதான், சூப்பர். ஹாப்பி பொங்கல்ண்ணா. ஹாப்பி பொங்கல். நல்லா ஆயிட்டீங்க பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, என்னாச்சு வியாபாரம்னா? வியாபாரத்துல விட்டேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஆஸ்பத்திரி செலவுலாம் பார்த்துட்டேன். நீங்க என்னன்னாச்சு? ஆஸ்பத்திரி சுகர் ஆயிடுச்சு. சுகரா? சுகர் ஆஸ்பத்திரி வச்சுட்டு 30 ரூபாய்க்கு பக்கம் செலவாயிடுச்சு. ஐயோ, இந்த நம்மள பத்து வியாபாரம் பண்ண காசும் போட்டேன். பத்தி வியாபாரம் பண்ண காசு அம்மாவுக்கு போட்டேன். அதுக்காக என்கிட்ட ஒண்ணும் முடியல. அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் கேட்கலான்னு உங்களுக்கு போன் போட்டேன்னு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஆஸ்பத்திரி பார்க்கணும். அதுக்காக தான் உங்களை நாட்டு வேண்டாம். உங்க நான் வந்து என்ன இந்த நாள்ல என்ன நினைச்சு நீங்க வந்தீங்க பாருங்க, எனக்கு அதுவே ரொம்ப எனக்கு அதுவே மனசு ரொம்ப சந்தோஷம். சரியா? என்ன நினைச்சேன்னு சொல்றீங்க பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சரி பண்ணிடலாம், விடுங்க. வியாபாரம் இப்ப பண்ற வியாபாரம் தானே, நான் உங்களுக்கு வியாபாரத்தை திருப்பி தொடங்கி தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? அம்மாவுக்கு தானே பாத்தீங்க, அவன் எதுக்கோ காசு செலவு பண்ணா, நீங்க பெத்த தாயை பாக்குறதுக்காக வியாபாரத்தை விட்டேங்கிறீங்க. வியாபாரத்தை திருப்பி வச்சு தர வேண்டிய நீங்க என்ன பண்ணாலும் பத்தி வியாபாரத்தை விட மாட்டீங்கிறது, அது உங்களோட உயிர் மூச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கே தொடங்குவோம். சரியா? இன்னைக்கே செஞ்சோம், இன்னைக்கே போய் பத்தி வாங்கிட்டு வந்துருவோமா? நான் வாங்கி தரேன், அம்மா உடம்புக்கும் நான் பணம் தரேன். சரியா? முதல்ல அம்மாவை நல்லா பாருங்க, வியாபாரத்தையும் பாருங்க, ரெண்டையும் விடாதீங்க. ரெண்டுமே முக்கியம் உங்களுக்கு, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரமே. நீங்க தான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பத்தி எல்லா பத்தி வாங்கியாச்சு. சரியா? உங்க நினைச்சு பார்த்தேன், உங்க நினைப்பு வந்து ஹெல்ப்புக்கு மறக்க மாட்டேன். என்னடா பண்ணணும்னு பயிற்சி முட்டாளு நல்லாவில் உங்க நான் வந்துட்டு உங்க போட்டு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க உயிர் வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். பெரிய வார்த்தைலாம் பேசாங்க. பெத்த தாய்க்காக நீங்க பணத்தை இது பண்ணிருக்கீங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 3000 ரூபாய் 5000 வந்து நான் ஒன்றும் இது பண்ணிட போறது இல்லை. நீங்க நல்லா இருந்தா உங்க மாதிரி நல்லவங்க இருக்குன்னா எங்க மாதிரி சிரமம் போறவங்களுக்கு ஒரு கை கொடுக்குறீங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கீங்க. நல்லா இருந்தா ஆனா நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, பார்த்துட்டு ஒரு வாட்டு உங்க நினைப்பேன். ஆனா நீங்க எந்த இடமும் நீங்க ஆண்டே உங்க நினைக்காம இருக்க மாட்டேன். போய் பாருங்க, அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. அதாவது வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்துல நம்ம சரியான போஷணம் ஒரு ஆளை கையில வச்சிருந்தோம்னாலே அந்த கஷ்டம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. நம்மளுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது பாருங்க, அதை வச்சு திருப்பி உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. நல்லபடியா உங்க வாழ்க்கை வளரணும். சரியா? அம்மா அண்ணா இந்தாங்க, இதுல பணம் இருக்கு. சரியா? நீங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு இந்த பணம் உங்களுக்கு. சரியா? தவிப்பு வந்து வழி பார்க்கும்னு சொல்லிக்கிறாங்க. என் வாழ்க்கையில நடந்தது அது உங்க மூலியமா ஆண்டவனால கிடைச்சு. நீங்க நல்லா இருந்தா போதுனே என்னைக்கு. சரியா? வாழ்க்கை நினைச்சு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்கல்ல, இருந்தா போதும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நீங்க நல்லா இருக்கணும். வியாபாரத்துக்கு வாங்கிக்கோங்க காசு. இல்லை ஆத்திட்டேன். சாப்பாடு வேணாமா? சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிடு. சரி, பார்த்து பொறுமையாக போங்க. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா?